இங்கே பாருங்க என் கேப்டன்சி அப்படின்னா இப்படி தான் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அக்ஷர் பட்டேல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயித்தாங்க, ஆமாம், ஆனால் ஜெயித்ததெல்லாம் லக்கிலங்க, மற்றபடியெல்லாம் ஜெயித்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு பண்ட்டு. ஸோ மேட்ச்சுக்கு அப்புறமா கேப்டன்ஸ் என்ன பேசியிருக்கிறாங்க தெரியுமா? அதுதான் இந்த வீடியோ. டெல்லி வெர்சஸ் லக்னோ மேட்ச்சில் ஒரு த்ரில்லிங்கான கேமு, கஷ்டப்பட்டு ஜெயித்திருக்கிறாங்க டெல்லி. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பல விஷயங்களை கேப்டன்ஸ் பேசினாங்க. அந்த வகையில் பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லா தான் பேட்டிங் பிடிச்சோம், என்ன ரன்ஸ் தேவையோ அதை நாங்கள் போர்டில் போட்டுட்டோம், பேட்ஸ்மேன் கூட நல்லா தான் ஆடினாங்க, ஆனால் கூட நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இடையில எங்களுக்கு மொமெண்டம் மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு. இன்னொன்று அப்பப்போ விக்கெட் போயிடுச்சு, அதை நாங்கள் தடுத்துருக்கணும். ஆனால் ஒரு டீமாக பார்க்குறப்ப இதில் என்ன பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குதோ அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்னா பேசிக்ஸை சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கோம். அடுத்த வாட்டி பார்த்துக்குங்க, நாங்கள் கரெக்டாக அந்த பேசிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம். இந்த மேட்ச்சில் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸும் அஷிட்டோஸும் சூப்பராக ஆடிட்டாங்க. இன்னொன்று நிகாம் வந்தார், அவர் கூட செம்மையாக விளையாண்டுட்டார். அதுதான் வெற்றியை எங்கள் கையிலிருந்து தூக்கிட்டு போயிருச்சு. இன்னொன்று, இந்த பால் எப்போவுமே ஓல்டு ஆக ஆக பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ணாமல் போயிட்டோம். ஆனாலும் கூட இது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு தான், ஸோ போக போக நாங்கள் கற்றுக்குவோன்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க ஜெயித்திருக்கிறாங்க அப்படின்னா லக்கும் சில ஃபேவர்ஸாக பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த கடைசி ஓவருக்கு முந்தின ஓவரு அந்த பேடில் பால் படாமல் இருந்துச்சுன்னா நான் ஸ்டம்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ லக்கு தாங்க காரணம்னு பேசியிருக்கிறாரு பண்ட்டு. அடுத்ததாக வின்னிங் கேப்டன் அக்ஷர் பட்டேல்கிட்ட இந்த வின்னு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் வேணா பாருங்கள், இதுதான் ஒரு ஹேபிட்டாக மாறப்போகுதுங்க. என் கேப்டன்சியில் எல்லா மேட்சும் கொஞ்சம் இப்படி அப்படி தான் போக போகுது, சின்ன அப்ஸும் இருக்கும் டவுன்ஸும் இருக்க தான் போகுது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். சில நேரங்களில் சில கோவங்கள்லாம் ஃபேன்ஸுக்கு வரதான் செய்யும், ஏண்டா இப்படி தப்பு பண்ணியிருக்கிறீ அப்படின்னு. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நாங்கள் ஜெயித்துட்டோம், யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த சீசனில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் போயிடுச்சு, அதுவும் பவர் பிளேலையே. அங்கேருந்து நாங்கள் மீண்டு வர்றோம் அப்படின்னா அது ஜோக்கான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு பவுலராக நான் பார்க்குறப்ப சில மைண்ட் கேம் ஆட வேண்டியது ஒரு முக்கியமான சூழலாக இங்கே இருக்குது. இன்னொன்று, இங்கே நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஆடுறாங்க. ஸோ நல்லா ஒர்க் பண்ணணும் போத் வேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அக்ஷர் பட்டேல். இன்னொன்று, நாங்கள் ஃபஸ்ட்டு 6 ஓவரும் நல்லா தான் விளையாண்டோம், நல்லா தான் போட்டிருக்கோம், இன்னும் சில ரன்களை நாங்கள் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னே நினைக்கிறோம். ஆனால் கூட ஜெயித்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் ஒரு மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு புரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லக்னோ பேட்ஸ்மேன்லாம் ஆடும்போது ஏதோ 250 ரன் வரைக்கும் அடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கூட 200 ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, அது ஒரு கூடுதல் பாசிட்டிவாக எங்களுக்கு இருந்துச்சு. அதன் மூலமாக தான் அடுத்து நாங்கள் மேட்சுக்குள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இந்த மேட்ச்சை ஜெயித்ததுக்கு நான் சில கிரெடிட்ஸ்லாம் கொடுக்கணும். குறிப்பாக விப்ரஜ் ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு டெபியூ பண்ணியிருக்கிறாரு, பார்த்தீங்களா, நொறுக்கிட்டார் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அக்ஷர் பட்டேல், வின்னிங் கேப்டன். கடைசியாக மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்த பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு அசுதோஷ் சர்மா, அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் போன வருஷத்துலேருந்து. ஏன்னா போன வருஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸில் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நான் இறங்கினேன், ஆனால் மேட்ச்சை என்னால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். இன்னொன்று, என் மேலே நான் நிறைய நம்பிக்கையை வச்சேன், ஏன்னா மற்றவங்க வைக்காத நம்பிக்கையை நான் வைக்கிறப்ப நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு எனக்கே தோணுச்சு. இன்னொன்று, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ரொம்ப காமாக இருக்கணும், ஒன்று நீ நம்பணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அசுதோஷ் சர்மா. இன்னொன்று, இந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விப்ரஜ் கண்டிப்பாக நான் அவரை பற்றி பேசி ஆகணும், புதுசாக தான் களத்தில் இறங்கினார், ஆனாலும் நல்லா ஆடினார், அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா எனக்கு தோணுன விஷயம் எல்லாமே நம்ம இந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த மாதிரியே முடிச்சுட்டு அப்படின்னு பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு அசுதோஷ் சர்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.